بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام அன்புக்குரிய நேயர்களே சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன். அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்தை அடைகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்துள்ளான். கிட்டத்தட்ட 3 நோன்புகளை நாங்கள் கழித்து விட்டோம். இன்றைய அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவினுடைய கல்முனை கிளையினூடாக ரமலானுடைய இஃப்தார் நிகழ்ச்சி என்ற அடிப்படையிலே இன்றைய தலைப்பு, இந்த ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் எம்முடைய ஒவ்வொரு நாட்களையும் குர்ஆனோடு எந்த அளவு தொடர்புள்ளதாக கழிக்க வேண்டும், குர்ஆனுக்கும் எங்களுக்கும் இடையிலே உள்ள தொடர்பு எந்த அளவுக்கு அமைய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே இன்றைய தலைப்பு அமைய பெற்றிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் என்பது இது குர்ஆனுக்குரிய மாதம். அல்லாஹு தஆலா நோன்பை பற்றி சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு மிக பெரும் ஒரு அமல், உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆனுடைய மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகின்றான். இது எங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய விடயம் என்னவென்றால், குர்ஆனோடு இணைகின்ற, குர்ஆனோடு தொடர்புபடுகின்ற அனைத்தும் சிறந்தவைகளாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனை ரமலானுடைய மாதத்திலே இறக்கி வைத்தான். அதனால் இந்த ரமலானுடைய மாதம் சிறந்த மாதமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனை இந்த உலகத்துக்கு 3 கட்டமாக இறக்கினான். முதல் கட்டம் லவ்ஹுல் மஹ்ஃபூதில் இருந்து 7வது வானத்துக்கு அல்லாஹு தஆலா இறக்கினான். அந்த 7வது வானத்தில் இருந்து 2வது கட்டமாக அடிவானத்துக்கு, முதல் வானத்துக்கு அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை இறக்கினான். இந்த குர்ஆனை 2வது கட்டமாக முதல் வானத்துக்கு இறக்கப்பட்ட மாதம் ரமலானுடைய மாதம். இறக்கப்பட்ட இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. அன்பார்ந்தவர்களே, இதனால் தான் அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவை சொல்கிறான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விடவும் சிறந்த இரவு என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, நேயர்களே, எனவேதான் இந்த குர்ஆனோடு நாங்கள் அதிகம் எங்களுடைய தொடர்பை உண்டு பண்ண வேண்டிய மாதம் இது. இந்த குர்ஆனை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவர் யார்? மலக்குமார்களுடைய தலைவர் சய்யிதுல் மலாயிகா ஹதரத் ஜிப்ரைல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த குர்ஆனை கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட மனிதர் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்கள் யார்? சய்யிதுல் அம்பியா, நபிமார்களுடைய தலைவர். இந்த குர்ஆன் கொண்டு வந்து இறக்கப்பட்ட பூமி மக்காவுடைய, மதீனாவுடைய பூமி. இந்த பூமியை அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த உலகத்திலே சிறந்த பூமி, சிறந்த ஒரு வணக்கஸ்தலம். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, எனவேதான் இந்த குர்ஆன் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எங்களோட கைகளில் எடுக்கின்ற போது அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில், எங்களோட உள்ளங்களில், எங்களுடைய செயற்பாடுகளில் பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹு தஆலா உண்டு பண்ணுவான். அன்பார்ந்தவர்களே, நேயர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர் தான் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி. இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கக்கூடிய வஹியை எழுதுவதற்கு பொறுப்பாக ஆக்கப்பட்டிருந்தார்கள்.
ஹதரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஹ்யை எழுதுவதற்கு பொறுப்பாக ஆக்கப்பட்டு இந்த குர்ஆனுடைய வசனங்களை எழுதுவதற்கு பொறுப்பாக இருந்து குர்ஆனோடு தொடர்பாக இருந்ததனால அல்லாஹு தஆலா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஞாபக சக்தியை கொடுத்தான் என்றால், கிட்டத்தட்ட அந்த காலத்தில் ஆக கஷ்டமான ஒரு பாசை சுரியானியுடைய பாசை. இந்த பாசையை 17 நாட்களில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை படித்து முடித்தார்கள். அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு ஞாபக சக்தியை ஹதரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தார். உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறாங்க, யார் இந்த குர்ஆனோட அதிகம் தொடர்பை வைத்துக் கொள்கின்றார்களோ, யார் சின்ன குழந்தைகளுக்கு இந்த குர்ஆனை படித்து கொடுக்குறாங்களோ, சிறு பிராயத்தில் இருந்து தன்னுடைய தொடர்பை குர்ஆனோடு உண்டாக்கி கொள்கிறார்களோ, இவர்களுடைய சிந்தனை ரீதியான சக்தி, இவர்களுடைய ஞாபக சக்தியை அல்லாஹு தஆலா அதிகரிக்க செய்வான். குர்ஆன் சொல்கிறது, வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன் லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். நாங்கள் குர்ஆனை மனனம் செய்வதை இலகுபடுத்தி வைத்திருக்கிறோம். இதனை மனனம் செய்வதற்குரியவர்கள், இதனை மனனம் செய்வதற்கு யாரும் இல்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்குகிறான். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுக்கு மிக பெரும் ஒரு வியாக்கியானம் சொல்லக்கூடியவர், குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்யக்கூடிய சஹாபி, குர்ஆனோடு தன்னுடைய முழு காலத்தையும் கழித்த மனிதர். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய குர்ஆனுடைய விளக்கங்கள் அனைத்தும் சரியானவை. ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் என்ற பெயருக்கு தகுதியானவராக மாறியவர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினான். அலாம் அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா இவர்களுக்கு கொடுத்த பெரியோரு பாக்கியம், குர்ஆனோடு உள்ள பெரியோரு தொடர்பு. இவர்கள் குர்ஆனை அழகான குரல்ல ஓதக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார்கள் நபியுடைய காலத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா அபா மூஸா, லகத் ஊதீத மிஸ்மாரம் மின் மஸாமீரி ஆலி தாவூத். நீங்கள் ஹதரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழகிய குரல் வளம் போன்ற ஒரு குரல் வளத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை அழகிய தொனியில் ஓதக்கூடிய மனிதரை புகழ்ந்து சொல்லி இருக்கிறார்கள். சகோதரர்களே, நபிமார்களில் அழகிய குரல் வளம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் தான் ஹதரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்கள் குர்ஆனை ஓத ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் பறவைகள் அந்த குர்ஆனை அமைதியாக கேட்க ஆரம்பிக்கும். ஏனைய உயிரினங்கள் அவைகளுடைய சத்தங்களை நிறுத்திவிட்டு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வேதத்தை கேட்பதற்கு ஆரம்பித்து விடும். அழகிய ஒரு குரல் கொடுக்கப்பட்ட நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இவர்களை போன்ற ஒரு அழகிய குரல் வளம் கொடுக்கப்பட்டவர் தான் ஹதரத் அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ரமலானுடைய காலத்தை குர்ஆனுக்கென்று நாங்கள் ஒதுக்கிவிட வேண்டும். ஒவ்வொருவரும் நாங்கள் சிந்திக்க வேண்டும், என்னுடைய ஒவ்வொரு நாளும் எவ்வாறு கழிகிறது. இன்றைக்கு ஒவ்வொருவர்களும் என்னுடைய நேரம் எப்படியோ கழிந்து விட வேண்டும், இஃப்தாருடைய நேரத்தை நான் அடைந்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சிலர்கள் என்னென்னையோ விடயங்களில் தண்ட நேரங்களை, தன்னுடைய ஒவ்வொரு நிமிடங்களையும் மணித்தியாலங்களையும் கழிக்கின்ற காட்சியை நாங்கள் கண்டுகொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி இந்த ஃபோனோட இன்றைக்கு எத்தனையோ பேர் நேரம் அப்படியோ கழிஞ்சி முடிகின்றது. சிலர்கள் தூக்கத்தில், சிலர்கள் தங்களுடைய இந்த கையடக்க தொலைபேசியோட தங்களுடைய நேரங்கள் கழிஞ்சு கொண்டு போகின்றது. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த குர்ஆனோட தொடர்பை நாங்கள் உண்டாக்குவோமாக இருந்தால், இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களையும் நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால், குர்ஆனுடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் அதில் சொல்லப்படக்கூடிய விடயங்களை நாங்கள் சிந்தித்து அதில் நாங்கள் முயற்சி செய்வோமாக இருந்தால் எங்களுடைய உள்ளத்தில் மிக பெரும் பெரும் மாற்றங்களை இந்த குர்ஆன் உண்டாக்கும்.
மிக பெரும் பெரும் மாற்றங்கள் எங்களோட வாழ்க்கையில உண்டாகும். இந்த குர்ஆனுடைய மிக பெரும் பரக்கத்துகளை எங்களோட வாழ்க்கையில நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இதனால தான் ரமதானுடைய காலம் வந்து விட்டால் எங்களுடைய முன்னோர்கள், ஃபுகஹாக்கள், இமாம்கள் பெரும் பெரும் ஹதீஸுடைய பாடங்கள் நடத்தக்கூடிய வகுப்புகளை கூட நிறுத்தி விடுவார்கள். குர்ஆனுடைய ஹல்காக்களை நிறுத்திவிட்டு தான் குர்ஆன் ஓதுவதற்கு ஆரம்பித்து விடுவார்கள். ஹதீஸுடைய மஜ்லிஸ்களை அப்படியோ நிறுத்தி விடுவார்கள். இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குர்ஆனோடு எந்த அளவுக்கு தொடர்பாக இருந்தார்கள் என்றால், ரமலானுடைய காலம் பகல் பொழுதிலே ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். இரவுடைய நேரம் இரா வணக்கத்திலே தராவீஹுடைய தொழுகை என்று, ஏனைய நஃபீலான தொழுகைகள் என்று, வித்ருடைய தொழுகைகள் என்று பல தொழுகைகளிலே ஒரு குர்ஆன், ஒரு நாளைக்கு 2 குர்ஆனை பரிபூரணப்படுத்துவார்கள். முழு ரமலானும் கிட்டத்தட்ட 60 குர்ஆன்களை இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஓதி முடிக்கக்கூடிய பழக்கம் அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது. சகோதரர்களே, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்பவர்கள் சாதாரணமான ஒரு அறிவாளி கிடையாது. ஒரு மதுஹபுடைய இமாம், மிக பெரும் ஒரு அறிவாளி, ஹதீஸுடைய, ஃபிக்ஹுடைய, தஃப்சீருடைய மிக பெரும் ஒரு அறிஞர். ஆனால் ரமலானுடைய காலம் அனைத்தையும் நிறுத்திவிட்டு குர்ஆனோடு தொடர்பை உண்டாக்கி விடுவார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முழு ரமலானும் ஒரு நாள் ஒரு குர்ஆன் வீதம் 30 குர்ஆன்களை ஓதி முடிப்பார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் குர்ஆன் ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, ஒரு விடயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாமா அபூபக்கர் இப்னு ஐயாஷ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இவர்கள் மரணத்துடைய படுக்கையிலே இருக்கிறார்கள், சக்கராத்திலே இருக்கிறார்கள். சக்கராத்திலே இருக்கின்ற போது இவர்களுடைய குடும்பங்கள் இவருக்கு சூழால் இருந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போது அல்லாமா அபூபக்கர் இப்னு ஐயாஷ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை பார்த்து சொல்லுகின்றார்கள், நீங்கள் யாரும் என்னை பார்த்து அழ வேண்டாம். ஏனென்று சொன்னால், நீங்கள் அழுவதற்கு நான் எந்த விதமான துருப்பாக்கியவானாகவும் நான் இல்லை. ஏனென்றால் தன்னுடைய வீட்டிலே ஒரு இடத்தை காட்டி சொன்னார்கள், இந்த இடம் இருக்கின்றதே, இந்த இடத்திலே நான் கிட்டத்தட்ட 18,000 குர்ஆன்களை ஓதி தமாம் செய்திருக்கிறேன். என்னுடைய வாழ்நாளிலே 18,000 குர்ஆன்களை இந்த இடத்தில் மாத்திரம் ஓதி நான் முடித்து ஹத்ம் செய்திருக்கிறேன். இந்த குர்ஆனுடைய பரக்கத்தை கொண்டு இந்த வீட்டில் அல்லாஹ் பரக்கத்தை நிறுத்திவிட மாட்டான். இந்த குர்ஆனுடைய பரக்கத்தை கொண்டு இந்த குடும்பத்தை அல்லாஹு தாலா வறுமையில் போட்டுவிட மாட்டான். இந்த குர்ஆனுடைய பரக்கத்தை கொண்டு இந்த குடும்பத்தையும் அல்லாஹு தாலா சோதித்து விட மாட்டான். நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை என்ற ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன் மிக பெரும் பரக்கத்துகள் நிறைந்த ஒரு வேதமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவேதான் இந்த குர்ஆனை நாங்கள் அதிகமாக ஓதுவதில் ஈடுபட வேண்டும். உலமாக்கள், ஃபுகஹாக்கள் எழுதுகின்றார்கள், யார் இந்த குர்ஆனோடு அதிகம் தொடர்பு வைத்திருப்பார்களோ இவர்களுடைய வாழ்க்கையிலே சில நிலைமைகள் உண்டாகும், இவர்களுடைய நிலைமைகளிலே சில மாற்றங்கள் உண்டாகும். அதில் முதலாவது ஒரு விடயம்தான், இவருடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய ஈமான் அதிகரிக்க ஆரம்பித்து விடும். ஜியாதத்துல் ஈமான் இவருடைய உள்ளத்திலே உண்டாகி கொண்டிருக்கும். குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். முஃமின்கள் அல்லாஹ்வுடைய பெயர் ஞாபகம் செய்யப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்க ஆரம்பிக்கும். وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ ஈமானா. குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், குர்ஆனுடைய வசனங்களை அவர்கள் கேட்பாராக இருந்தால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். ஜியாதத்துல் ஈமான், ஈமானுடைய அதிகரிப்பு திலாவத்துல் குர்ஆனிலே இருக்கிறது. குர்ஆனை அதிகம் ஓதுவதிலே இருக்கிறது. எங்களுடைய சிறுவர்களுடைய, எங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே இந்த குர்ஆனை நாங்கள் சுமக்க செய்கின்ற போது, எங்களுடைய சிறுவர்களிடத்திலே இந்த குர்ஆனுக்குரிய முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்துகின்ற போது
அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய தக்குவாவும் அவர்களுடைய அல்லாஹுடைய ஈமானும் அவருடைய உள்ளத்திலே அதிகரிக்கும் என்பார்ந்தவர்களே சகோதரர்களே. இரண்டாவது விடயம்தான் அல்லாஹுடைய பயம் அதிகரிக்கும். குர்ஆன் சொல்கிறது, தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும். யார் குர்ஆனை ஓதுகின்றார்களோ அவர்களுடைய உள்ளம் அல்லாஹுடைய பயத்தால் அதிகரிக்கும், நடுநடுங்கும், அல்லாஹுடைய பயம் உண்டாகும். அதனுடைய கருத்துக்களை சிந்திக்கின்ற போது ஈமானும் அல்லாஹுடைய பயமும் மனிதனுடைய உள்ளத்திலே உண்டாக ஆரம்பிக்கும். மூன்றாவது, சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். குர்ஆனை ஓதுவதன் மூலமாக உள்ளம் மிருதுவான தன்மை உள்ளதாக மாறிவிடும். யாருடைய உள்ளம் கடினமாக மாறிவிடுமோ, யாருடைய கல்புகள் கல் நெஞ்சமாக மாறிவிடுமோ, இவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிய மாட்டாது. இவர்களுக்கு அல்லாஹுடைய பயம் வர மாட்டாது, அல்லாஹுடைய அச்சம் உண்டாக மாட்டாது. சகோதரர்களே, பெரியார்களே, ரப்புக்கு முன்னால கையேந்தினால் கண்ணில் இருந்து கண்ணீர் வடியாது, கல்பு கடினமாக ஆகிவிட்டால். யார் குர்ஆனை ஓதுகின்றார்களோ அவர்களுடைய உள்ளம் மிருதுவாக மாறிவிடும். குர்ஆனுடைய ஒரு வசனம் மிக பெரும் கல் நெஞ்சமுடைய, கடினமான கோபமுடைய, கடினமான கடும் போக்கூடிய ஒரு மனிதனை கூட மாற்றியது. ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய வாழ்க்கை மாற்றம் உண்டாகியது எதன் மூலமாக? இவர்களுடைய வாழ்க்கை மாறியது எதனால்? குர்ஆனுடைய ஒரு வசனத்தை கேட்டதனால். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கடினமான கோபமுள்ள மனிதர், கடினமான கல் நெஞ்சமுள்ள மனிதராக இஸ்லாத்துக்கு முன்னாலே இருந்தார்கள். இஸ்லாத்துக்கும் அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கடினமான விரோதியாக இருந்தார்கள். நபியை கொலை செய்ய துணிந்தவர்கள். சகோதரர்களே, நபியோடு அந்த குறைஷியர்கள் பெரும் குறைஷியர்கள் கூட அவர்கள் கோபத்தோடும் குரோதத்தோடும் இருந்தாலும் நபியை கொலை செய்கின்ற அளவுக்கு துணைய முன்வரவில்லை. ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு தயாரானவர்கள். நபியை கொலை செய்ய வருகிறார்கள். நீளமான சம்பவம். தன்னுடைய தங்கையுடைய வீட்டுக்கு தங்கை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்ற செய்தி கிடைத்தவுடன் முதலாவது தங்கையை கவனிப்பதற்காக வாரார். வந்து பார்க்குகின்றார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆனுடைய பிரதி இவருடைய கண்ணிலே படுகின்றது. இதை ஓதி காண்பிக்க சொல்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார், நீர் அசுத்தமானவர், குளித்துவிட்டு வாருங்கள். வருகிறார்கள். குர்ஆனுடைய வசனம் ஓதி காண்பிக்கப்படுகிறது. சூரத்து தாஹாவுடைய பகுதி ஓதி காண்பிக்கப்படுகிறது. தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஸ்கா. நபியே, நாங்கள் இந்த குர்ஆனை ஒரு துருப்பாக்கியவானின் மீது இறக்கி வைக்கவில்லை. இல்லா தஸ்கிரத்தல் லிமன் யக்ஷா. அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மனிதனுக்கு நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம். தன்சீல மிம்மன் ஹலகல் அர்த வஸ்ஸமாவாத்தில் உலா. வானம் பூமிக்கு சொந்தக்காரனான அல்லாஹ்விடத்தில் இருந்து இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, இந்த குர்ஆன் வசனம் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குது. கல் நெஞ்சமான உள்ளம் மிருதுவடைய ஆரம்பிக்கிறது. நபியின் மீது கோபம் கொண்ட உள்ளம் அல்லாஹ்ட பயத்தை உண்டாக்குகின்றது. நபியை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நபியின் பக்கம் செல்ல வேண்டும். நபியிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த குர்ஆனை நான் சுமந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை உருவாகிறது. சகோதரர்களே, குர்ஆனுடைய வசனத்தை கேட்பது எங்களோட உள்ளத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். எங்களோட ஈமான்ல ஜியாதத்தை உண்டாக்கும், அல்லாஹ்ட பயத்தை உண்டாக்கும். இந்த ரமலான்ட நோக்கம் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய ஈமானை அதிகரிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சத்தை, அல்லாஹ்வுடைய தக்வாவை அதிகப்படுத்த வேண்டும். இதுதான் இந்த ரமலானுடைய நோக்கம். இந்த ரமலானுடைய நோக்கம் ஒரு மனிதன் குர்ஆனோடு தன்னை தொடர்படுத்துகின்ற போது அந்த நோக்கம் இலேசாக ஆக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு மிக பெரும் ஒரு அறிவாளி, ஜாஹிலியா காலத்திலே மிக பெரும் ஒரு அறிஞராக இருந்தவர்கள், தௌஸ் கோத்திரத்துடைய தலைவராக இருந்தவர். இவர் மக்காவுக்கு வருகிறார்கள். அந்த மனிதர்கள் சொல்கிறார்கள், மக்கத்து குறைஷியர்கள், முஹம்மது என்ற இந்த மனிதர்
இவர் சில விடயங்களை சொல்கிறார், அந்த விடயங்களை நீங்கள் கேட்டு விடாதீர்கள். அவருடைய சூனியக்காரத்தனமான அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் அதன் மூலமாக உங்களுடைய உள்ளத்திலே மாற்றங்கள் உண்டாகிவிடும். நீங்கள் அந்த அவருடைய வார்த்தைகளை கேட்காதீர்கள் என்ற ஒரு விடயத்தை சொல்கிறார்கள். ஹஜ்ரத் துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தினால் செல்லுகின்ற போது தன்னுடைய காதிலே அந்த குர்ஆனுடைய வசனங்கள், நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய வசனங்கள் கேட்கக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய காதிலே பஞ்சை வைத்து அடைத்துக் கொள்கிறார்கள். சகோதரர்களே, அடைத்து கொண்டு நபி இருக்கக்கூடிய பகுதியால் செல்லுகின்ற போது யோசிக்கிறார்கள், நான் ஒரு அறிஞனாக இருக்கிறேன், எனக்கு சரியது பிழையது என்று நான் ஒரு தெரிந்த ஒரு மனிதனாக ஒரு தலைவராக இருக்கிறேன். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் சரியா பிழையா என்பதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு பார்ப்போம் என்ற ஒரு சிந்தனையோடு தன்னுடைய காதில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சை அகற்றி விடுகிறார்கள். குர்ஆனுடைய வசனம் இவர்களுடைய காதிலே விழுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதுகின்றார்கள். இந்த குர்ஆனுடைய வசனம் இவர்களுடைய காதிலே விழுகிறது. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கி விடுகிறான். தௌஸ் கோத்திரம் முழுமையாக இஸ்லாத்துக்கு வருகின்றது இந்த குர்ஆனுடைய வசனத்தை காதினால் கேட்ட ஒரு மனிதனுடைய செயலினால். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாமா ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹிமஹுல்லாஹ் நாங்கள்லாம் அறிந்த மிக பெரிய ஒரு இமாம். இவர்களுடைய வரலாறு மிக பெரும் ஒரு வரலாறு. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் குர்ஆனுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஹதீஸுடைய கிரந்தம் என்றால் புகாரியுடைய கிரந்தம். சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இவர்களுடைய ஆசான், இவர்களுடைய உஸ்தாத் தான் ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹிமஹுல்லாஹ். இவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தால் இவர்களுடைய வாழ்க்கை மிக பெரும் மோசமான ஒரு வாழ்க்கையில் ஆரம்ப கட்டம் வாழ்ந்தவர்கள். மதுபானத்திலும் குடி போதையிலும் கொள்ளையிலும் களவிலும் தன்னுடைய வாழ்நாளை கழித்தவர்கள். ஒரு நாள் ஒரு பாவத்தை செய்வதற்காக வேண்டி ஒரு வீட்டுக்குள்ளால் இறங்குவதற்கு செல்கிறார்கள். ஒரு குர்ஆனுடைய வசனம் தன்னுடைய காதிலே விழுகிறது. அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா என்ற குர்ஆன் வசனம் இவர்களுடைய உள்ளத்திலே மிக பெரும் மாற்றத்தை உண்டாக்குறது, மிக பெரும் மாற்றத்தை உண்டாக்குறது. மதீனாவுக்கு செல்கிறார்கள், தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறார்கள், மிக பெரும் அறிஞராக மாறுகிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய உஸ்தாதாக மாறுகிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, எப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையையும் இந்த குர்ஆன் மாற்றிவிடும். குர்ஆனை சுமந்தவர்கள் இந்த உலகத்திலே மிகவும் உயர்ந்தவர்கள். خيركم من تعلم القرآن وعلمه. உங்கள சிறந்தவர் குர்ஆனை கற்றவர், குர்ஆனை கற்றுக் கொடுப்பவர். இந்த குர்ஆனுடைய அறிவோடு சம்பந்தப்பட்டவர்களை விட இந்த உலகத்தில் சிறந்தவர்கள் யாரும் கிடையாது. இந்த குர்ஆனோடு தன்னுடைய நேரங்களை செலவழிக்கின்றவர்களை விட இந்த உலகத்தில் சிறந்தவர்கள் யாரும் கிடையாது. இந்த உலகத்துடைய எந்த அறிவாக இருக்கலாம், குர்ஆனுடைய அறிவுக்கு முன்னால் அவைகள் இரண்டாவது. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, எனவேதான் இந்த குர்ஆனை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த குர்ஆனோடு எங்களுடைய தொடர்பை நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகப்படுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் குர்ஆனை தொழுகையில் நின்று கொண்டு ஓதுகின்றாரோ குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் பகரமாக அல்லாஹு தஆலா 100 நன்மைகளை இவருக்கு எழுதி விடுகிறான். யார் தொழுகையில் உட்கார்ந்து கொண்டு ஓதுகிறாரோ ஒரு எழுத்துக்கு அல்லாஹு தஆலா 50 நன்மைகள் எழுதுகிறான். யார் தொழுகை இல்லாமல் குர்ஆனை உட்கார்ந்து கொண்டு வுதுவோடு ஓதுகின்றாரோ ஒரு எழுத்துக்கு 25 நன்மைகள் அல்லாஹு தஆலா எழுதுகிறான். ஒருவர் வுது இல்லாமல் குர்ஆனை சத்தமோட்டு தொடாமல் ஓதுகின்றார், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. ஒருவர் ஓதுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார், ஒரு எழுத்துக்கு 1 நன்மை. குர்ஆனை பார்த்து கொண்டிருக்கிறார், அதற்கும் நன்மை. சகோதரர்களே, குர்ஆனை பார்த்தாலும் கேட்டாலும் ஓதினாலும் அனைத்துக்கும் நன்மையை அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய அமல் என்றால் திலாவத்துல் குர்ஆன்.
எனவேதான் இந்த குர்ஆனோடு இந்த ரமலானுடைய காலத்தை நாங்கள் எங்களுடைய தொடர்பை அதிகப்படுத்துவோம். எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறார்களுக்கு, சிறுவர்களுக்கு, எங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு நாங்கள் அதிகம் உற்சாகப்படுத்துவோம். குர்ஆன் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள். சகோதரர்களே, பெற்றோர்கள் கவலையான ஒரு விடயம், எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடயம், எங்களுடைய சிறுவர்கள் பெரியவர்கள் அனைவரும் பீடிக்கப்பட்ட ஒரு விடயம். எங்களுடைய நேரங்கள் அதிகமாக இந்த போனோடு, இந்த தொலைபேசியோடு கழிந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் கவனித்துக் கொள்வோம். எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் குர்ஆனோடு தொடர்படுத்திக் கொள்வோம். அதிகம் குர்ஆனை ஓதுங்கள். வீட்டில் ஒரு தர்தீபை வைப்போம். இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் இத்தனை ஜுசு ஓதுவோம். ஒவ்வொரு நாளும் இஃப்தாருடைய நேரம், இரவு தூங்குற நேரம், நீங்க எவ்வளவு மகள் குர்ஆன் ஓதினீங்க, மகன் நீங்க எவ்வளவு குர்ஆன் ஓதினீங்க என்றதை விசாரிப்போம். குர்ஆனோடு ஓதுறதுக்குரிய தொடர்பை உண்டாக்குறதுக்கு ஒவ்வொருத்தரையும் நாங்கள் உற்சாகப்படுத்துவோம். எனவே அன்பார்ந்தவர்களே, சகோதரி பெரியார்களே, எனவேதான் குர்ஆனுடைய மாதம். அதிகமாக குர்ஆனோடு எங்களுடைய நேரங்களை, காலங்களை செலவழித்து இந்த ரமலானுடைய காலத்திலே அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய அவனுடைய ரஹ்மத்தையும், அவனுடைய மக்ஃபிரத்தையும், அவனுடைய நரகத்தினுடைய விடுதலையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.